ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைம் ட்ராவல் பாசிபிளான்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம வீடியோக்கு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ டைம் ட்ராவல் பாசிபிளான்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி டைம் ட்ராவல் பாசிபிள் தான், ஆனால் கடந்த காலத்துக்கு போக முடியாது, நிகழ்காலத்துக்கு போகலாம். சரியா? இதான் சயின்ஸ் சொல்லுது. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படி யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு கிராவிடேஷனல் புல் அதிகமான ஆப்ஜெக்ட்டும் டைமை அஃபெக்ட் பண்ணுற சக்தி இருக்குது. அதாவது கிராவிடேஷனல் புல் இருக்குல்ல, அது அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து டைம் வந்து மெதுவாக நகரும். இதான் அவரோட தியரி. நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரியா? இப்படி ஒரு தியரி இருக்குது. அதுபடி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிளாக் ஹோல் வந்து யூனிவர்ஸ்லேயே அதிகமான கிராவிடேஷனல் புல் அதிகமான ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். நான் இப்போ டைம் ட்ராவலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் பிளாக் ஹோலு. இதுக்கு சென்டரில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதோட நேம் தான் ஈவன் ஹொரைசன். இதை வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஏன் இதை பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே போயிட்டு இந்த ஏரியா தாண்டி இந்த பார்டரை தாண்டி உள்ளே போயிட்டுன்னா அதால் வெளியே வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒளி கூட உள்ளே போயிட்டு, அதாவது வெளிச்சம் உள்ளே போனால் கூட அதை வெளியே வர முடியாது, அதையும் உள்ளே எடுத்துக்கிடும். அந்த அளவு இதோட கிராவிடேஷனல் பவர் அதிகம். அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எந்த அளவு அதிகம்னு. அதனால தான் இந்த இடத்த வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லுவாங்க, ஈவன் ஹொரைசன். ஆனால் இதை சுற்றி இருக்குல்ல இந்த இடம், இங்கேயும் கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தங்க இந்த ஏரியாவில் போய் ஆர்பிட் பண்ணாங்கன்னா இங்கேயும் வந்து டைம் வந்து இதோட கிராவிட்டினால் அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல யாராச்சும் ஆர்பிட் பண்ணாங்கன்னா, இந்த ஈவன் ஹொரைசனுக்கு போகாமல் இங்கே யாராச்சும் ஆர்பிட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஆர்பிட் பண்ணுற ஆளுக்கு வந்து இப்போ அவங்க எர்த்தில் இருக்க டைமை விட இங்கே ஆர்பிட் பண்ணுறப்போ மேபி அவங்களுக்கு எர்த்தில் வருஷங்கள் போகிறது இங்கே ஹவர்ஸ் மட்டும் போகலாம். இங்கே அவங்க ஆர்பிட் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே சுற்றி வந்துட்டு, இந்த ஆர்பிட்னா என்னென்னா இந்த நிலா வந்து பூமியை சுற்றுதலா, இதே மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்த மட்டும் உள்ளே போகாமல், எப்படி இருந்தாலும் இது புல் பண்ணும், இருந்தாலும் உள்ளே போகாமல் இந்த ஏரியா மட்டும் சுற்றி வந்தீங்க, கொஞ்சம் நெருக்கமான இடத்துக்கு சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம். இதுதான் பாசிபிள். ஆனால் யாரும் இது பண்ண போகிறதில்ல. ஏன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் போய் அதுவும் அதோட ஈர்ப்பு ஊசியை தாண்டி இப்படி நிற்கணும்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு க்ளோஸாக ட்ராவல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம நிறைய டேஸ் வந்து கலந்துருப்போம் நம்ம பூமியோட டைமை பொறுத்தவரை. இப்படி தான் நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறது பாசிபிள். சரியா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிளாக் ஹோல் வந்து ஒளியையும் விட்டு வைக்காது, எல்லாத்தையுமே எடுத்துக்கிடும். அந்த அளவு பவர்ஃபுல் ஒரு ஆப்ஜெக்ட். நான் வந்து இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிளாக் ஹோல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.